பகவானே, நீ கொடுத்த சரீரத்தை உன்னிடத்திலே சமர்ப்பிக்கிறேன் என்ற எண்ணம் நமக்கு தோன்றும் போது தியாகம் முழுமையடைகிறது. தியாக எண்ணம் மனதில் குடிகொண்டு விட்டால் சுயநலம் முற்றிலுமாக அழிந்து விடுகிறது. தனக்கு என்ன இன்னல் ஏற்பட்டாலும் அவப்பெயர் ஏற்பட்டாலும் மற்றவர்களின் நலனுக்காக எதையும் தாங்குபவனாக ஒருவன் இருந்தால் அவனே மிகச்சிறந்த பக்தன். அனைவராலும் போற்றப்பட வேண்டியவன். அடியேன் தாசன். ஏன் அங்கேயே நின்று விட்டாய்? உள்ளே வா மாறநேர் நம்பி. என்ன மாறநேர், இந்த நேரத்தில் திருக்கோஷ்டியூரிலிருந்து வந்திருக்கிறாய்? நீ மட்டும் தனியாகவா வந்தாய்? திருக்கோஷ்டி நம்பி வரவில்லையா? என்னவாயிற்று மாறநேர்? ஏன் உன் கண்களில் கண்ணீர்? திருக்கோஷ்டி நம்பியும் அவர் குடும்பத்தாரும் நலம்தானே? நலம். முதலில் உன் கண்களை துடைத்துக் கொண்டு சற்று சமாதானமாகு. இதுவரை நீ இப்படி கண் கலங்கி நான் பார்த்ததில்லையே. என்னவாயிற்று? உனக்கும் திருக்கோஷ்டி நம்பிக்கும் ஏதாவது பிரச்சனையா? பதில் சொல்லுங்கள் மாறநேர் நம்பி. விஷயம் என்னவென்று தெரிந்தால்தானே ஆச்சாரியர் அதற்கு ஒரு தீர்வு காண முடியும். தீர்வு காண முடியாது நம்பிகளே. அடியனுக்கு மன்னிப்பு கிடைத்தால் போதும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் திடசித்தமாக இருந்தவனாயிற்றே நீ. ஒளிவு மறைவே இல்லாமல் எதையும் வெளிப்படையாக சொல்பவனாயிற்றே நீ. உன் மனதில் இவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட காரணம் என்ன? சொல் மாறநேர் நம்பி. வெளிப்படையாக சொல்லாததால் ஏற்பட்ட குழப்பம்தான் சுவாமி. புரியவில்லை மாறநேர். அடியனை மன்னியுங்கள் சுவாமி. இதற்கு மேல் எதையும் கூறும் சூழ்நிலையில் அடியன் இல்லை. மீண்டும் இந்த அடியவன் உங்களிடமே அடைக்கலம் தேடி வந்து விட்டேன். தயவு செய்து அடியனை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. மாறநேர் நம்பி, சுவாமி கேட்பதற்கு. வேண்டாம் பெரிய நம்பி, எழுந்திரு. இவன் ஏதோ மனோவியாகுலப்பட்டு வந்திருக்கிறான். இந்த நிலையில் நாம் கேட்கும் எந்த கேள்விக்கும் இவனிடம் பதில் இருக்காது. மாறநேர், எப்போதும் போல நீ முன்பு மடத்தில் செய்து கொண்டிருந்த அதே பணியை நாளை முதல் செய்யத் தொடங்கலாம். இனி எதை பற்றியும் யாரும் உன்னிடம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். முதலில் நீ உள்ளே சென்று உன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள். நல்லதோ கெட்டதோ நடந்த அனைத்தையும் மறந்துவிடு. மலராண்டான் சுவாமி, மாறநேரை உள்ளே அழைத்துச் சென்று அமுது பண்ணச் செய். ஆகட்டும் சுவாமி. வா மாறநேர் நம்பி. மனதிற்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது சுவாமி. ஏன்? திருக்கோஷ்டி நம்பிகளிடம் மாறநேர் நம்பி பாடம் பயில வேண்டும் என்று தாங்கள் மிகவும் விருப்பப்பட்டீர்கள். முதலில் அதில் பெரிதாக நாட்டம் காண்பிக்கவில்லை என்றாலும் பிறகு தங்களுக்கு கீழ்ப்படியும் முகமாக அதை ஏற்றுக்கொண்டார். சென்ற முறை அவருடைய மைத்துனருக்கு பெண் பார்க்க வந்திருந்த போது கூட மாறநேர் நம்பியை பற்றி மிகவும் சிலாகித்து கூறினார். இப்படி திடீரென்று மாறநேர் நம்பி கண்ணீருடன் அங்கிருந்து திரும்புவார் என்று அடியன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை.
நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் நடந்துவிட்டால் பின் பகவானுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? விருப்பம் நம்முடையதாக இருக்கலாம், ஆனால் அது நடப்பதும் நடக்காததும் பகவானின் கையில்தான் இருக்கிறது. ஆனால் காரணமில்லாமல் பகவான் எதையும் செய்ய மாட்டார். மாரநேர் நம்பியின் விஷயத்தில் அவர் செய்ய நினைப்பது யாதென்று நம்மை போன்ற சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. மகா புருஷர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். எதுவாயினும் நிச்சயம் அது மாரநேர் நம்பியின் நன்மைக்காகவே இருக்கும். இனி நீங்கள் இதை பற்றி மாரநேர் நம்பியிடம் பேச வேண்டாம். உங்களுக்குள்ளும் பேசிக்கொள்ளாதீர்கள். காரணம், இதை பற்றி நாம் பேச பேச மாரநேரின் மனதில் உள்ள வேதனை அதிகமாகுமே தவிர குறையாது. சரி, நேரமாகிவிட்டது. நீங்கள் உங்கள் அகத்திற்கு திரும்புங்கள். நாம் நாளை சந்திப்போம். அடியேன் தாசன். சுவாமி, நாம் திருமலையிலிருந்து புறப்பட்டு இன்றோடு 6 நாட்கள் ஆகிவிட்டன. மாப்பிள்ளை வந்ததும் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். எத்தனை நாட்களுக்குத்தான் பத்மா மாமி நம் குழந்தைகளை பார்த்துக் கொள்வாள்? எவ்வளவு நாட்களுக்குத்தான் வாசு மாமாவும் நம் அகத்திற்கு வந்து சாலக்கிராமத்துக்கு பூஜையையும் திருவாராதனத்தையும் செய்துவிட்டு போவார்? என்ன செய்வது புகழா? சாதாரணமாக அந்த மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் இருந்துவிட்டு போகல் என்று வற்புறுத்த மாட்டார். என்னவோ தெரியவில்லை, பெரிய பிராட்டியும் இந்த முறை ரொம்ப பிடிவாதமாக இன்னும் 4 நாள் இருந்துவிட்டுத்தான் போக வேண்டும் என்று சொல்லிவிட்டாள். என்னாலும் நிர்தாட்சியமாக அதை தட்ட முடியவில்லை. சரி, மாப்பிள்ளையும் காந்திமதியும் கூட என்ன அவசரம், 2 நாட்களாவது இருந்துவிட்டு போங்கள் என்றுதான் சொல்ல போகிறார்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? இல்லை இல்லை, இன்றே கிளம்பி விடுவோம். சோமயாஜியும் காந்திமதியும் எடுத்துச் சொன்னால் நிலைமையை புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொண்டால் சரி, இல்லை என்றால் திண்டாட்டம்தான். மாப்பிள்ளை வருகிறார். வாருங்கள் மாப்பிள்ளை. என்ன இது, இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனீர்கள். அமுது செய்யும் நேரம் கூட கடந்து விட்டதே. கோயிலில் சற்று தாமதமாகிவிட்டது. சரி சரி, சீக்கிரம் கை கால்களை அலம்பிக் கொண்டு அமுது செய்யுங்கள். காந்திமதியும் உங்களுக்காக அமுது செய்யாமல் காத்திருக்கிறாள். எனக்காக அவள் அமுது செய்யாமல் காத்திருக்கவில்லை. நேற்றிரவில் இருந்து அமுது செய்ய மாட்டேன் என்று பிடிவாதமாகவே இருக்கிறாள். என்ன சொல்கிறீர்கள்? அமுது செய்ய மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறாளா? அப்படியெல்லாம் செய்யக்கூடியவள் அல்லவே அவள். என்ன மாப்பிள்ளை, காந்திமதிக்கு என்னவாயிற்று? எதற்காக அமுது செய்ய மறுக்கிறாள்? சில தினங்களுக்கு முன்பு ராமானுஜனின் நெருங்கிய நண்பன் கோரேசன் என்பவனின் தாய் காலமாகிவிட்டார். நாங்கள் கூரத்தில் அவர்கள் அகத்திற்கு துக்கம் விசாரிக்கப் போயிருந்தோம். தாய் இருக்கும்போதே தன் மகன் கோரேசனுக்கு திருமணம் செய்து வைக்காமல் போனோமே என்ற கோரேசனின் தந்தை மிகவும் வருத்தப்பட்டார். அதில் இருந்து கோரேசனின் நிலைமை ராமானுஜனுக்கும் வந்துவிடக்கூடாது என்று அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமென்ற கவலை காந்திமதியை ஆட்கொண்டு விட்டது. அது சரி, அதற்கும் அவள் அமுது செய்யாமல் இருப்பதற்கும் என்ன சம்பந்தம்? ராமானுஜன் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளும் வரை அமுது செய்யாமல் உண்ணாவிரதம் இருக்கப் போகிறாளாம். என்ன இது? காந்திமதியா எப்படி நடந்து கொள்கிறாள்? மிகவும் பக்குவமானவளாயிற்றே. பக்குவமானவள்தான். ஆனால் இன்று தாய் என்ற ஸ்தானம் அவளை அந்த பக்குவத்திலிருந்து பிறழ வைத்திருக்கிறது. பெற்ற மனம் அல்லவா? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன். அவள் தன் பிடிவாதத்தை மாற்றிக்கொள்பவளாக இல்லை. காந்திமதி,
காந்திமதி இது? இப்பொழுதுதான் மாப்பிள்ளை சொன்னார். என்ன பைத்தியக்காரத்தனம் இது? எது மன்னி பைத்தியக்காரத்தனம்? என் பிள்ளை சன்னியாசியாக போய்விடக் கூடாது, அவன் திருமணம் செய்து கொண்டு குழந்தை குட்டிகளோடு இருக்க வேண்டும் என்று ஒரு தாய் நினைப்பது பைத்தியக்காரத்தனமா? அம்மாடி, நாங்கள் அப்படி சொல்லவில்லை. ராமானுஜனை திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ள வைக்க நீ கடைபிடிக்கும் வழியைத்தான் பைத்தியக்காரத்தனம் என்று சொல்கிறோம். சரி, நான் உங்கள் வழிக்கே வருகிறேன். நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து அவனை திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள வைத்தீர்களா? மாறாக அவனை ஆச்சாரியரிடத்தில் சேர்த்து விடுவதில் தானே நீங்கள் தீவிரமாக இருக்கிறீர்கள். எதை வைத்து அப்படி சொல்கிறாய் காந்திமதி? அன்று ஸ்ரீரங்கம் மடத்தில் இருந்து இருவர் வந்து ஆச்சாரியர் ராமானுஜனை தன்னுடன் வைத்துக் கொள்ள விரும்புகிறார் என்று சொன்னபோது அது சாத்தியமில்லை, அவனுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் செய்து வைக்கப் போகிறோம் என்று அழுத்தம் திருத்தமாக இவர் சொல்லவில்லையே. அதற்கு முன்னால் ஒரு நாள் ராமானுஜன் உங்களிடம் எனக்கு லௌகீகத்தில் எல்லாம் நாட்டமில்லை, திருமணம் பற்றி பேசவே வேண்டாம் என்று சொன்ன போது அப்படி இருக்கக்கூடாது, நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்களும் அறிவுரை கூறவில்லையே அண்ணா? இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ராமானுஜனின் விருப்பத்திற்கு நீங்களும் துணை போகிறீர்கள் என்றுதானே அர்த்தம்? அப்படி இல்லை காந்திமதி. அன்று அவனுடைய உள்ள கிடக்கையை அறிவதற்காகத்தான் அப்படி பேச்சு கொடுத்து பார்த்தேன். மேலும் ஆச்சாரியரின் அபிலாஷையை நிறைவேற்றுவது என்பது மிக உன்னதமான ஒன்றல்லவா? அவன் ஆச்சாரியரின் நேரடி பார்வையில் இருப்பது பிறர்க்கரிய பாக்கியம் அல்லவா? ஆனால் அதற்காக அவன் ஆச்சாரியரை போல் காஷாயம் தரித்து விடுவான் என்று நீ பயப்படுவது அர்த்தமில்லாதது. இப்போதும் சொல்கிறேன் அண்ணா, ராமானுஜன் மடத்தில் கைங்கரியம் செய்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அவன் உங்கள் இருவரையும் போல் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டு அதை செய்யட்டுமே. அவனுக்கு அதில் நாட்டமில்லை எனும் போது நாம் என்ன செய்ய முடியும் காந்திமதி? மாற்ற முயல வேண்டும். நீங்கள் யாரும் செய்யாததால் தான் அதை நான் செய்ய பார்க்கிறேன். என் வழி கடுமையானதாக இருக்கலாம், ஆனால் இதை தவிர வேறு மார்க்கம் ஒன்றும் எனக்கு புலப்படவில்லை. என்னம்மா, எதை பற்றி இப்படி பதற்றமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? உன்னை பற்றித்தான், உன் திருமணம் பற்றித்தான். அம்மா, நான் பதில் சொல்ல முடியவில்லை அல்லவா? உன்னால் பதில் சொல்ல முடியாது என்று எனக்கு தெரியும். வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். பல முறை நீ சொல்ல வேண்டியதை நான் கேட்டாயிற்று. இப்போது சொல்கிறேன், நீ திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ளும் வரை அகத்தில் நான் ஒரு சொட்டு ஜலம் கூட அருந்த மாட்டேன், அமுது செய்ய மாட்டேன். இப்படித்தான் என் உயிர் பிரிந்து போக வேண்டும் என்றால் போகட்டும். என்ன காந்திமதி இப்படி பேசுகிறாய்? இனி உன்னிடம் பேசி பயனில்லை. ராமானுஜா, உன் அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதா? அவள் ஒரு முடிவை எடுத்து விட்டால் பின்பு அதிலிருந்து சற்றும் மாற மாட்டாள். சற்று நீ விட்டு கொடுத்து போ ராமானுஜா. காய் தானாக கனிய வேண்டும் மாமா. தடி கொண்டு அடித்தால் யாருக்கும் பயன்படாமல் போய்விடும். அவனுக்கு குருவாய் இருந்து நம் சம்பிரதாய விஷயங்களை போதித்து வருகிறாய் அல்லவா? அப்பணி செவ்வனே நடந்து கொண்டு வருகிறது சுவாமி. சாமானிய தர்மங்கள், அதன் அவசியங்கள் எல்லாம் இப்பொழுது மாரநேர நம்பிக்கை அத்துப்படி. இப்பொழுது புரிகிறது நம் ஆச்சாரியார் ஏன் உன்னை சிஷ்யனாக தேர்ந்தெடுத்தார் என்று.
சுருங்கச் சொல்லி புரிய வைப்பதில் நீ வல்லவன் மாறனேல் நம்பி. தங்கள் திருவாக்கால் அடியேன் பாராட்டப்படுவது பெரும் பாக்கியம் சுவாமி. நீ இந்த பொற்காசுபதியை பத்திரமாக வைத்துக்கொள். நான் ஊரில் இல்லாத சமயத்தில் கோவில் அதிகாரி வந்தாலோ அல்லது அவர் சொல்லி ஆள் வந்தாலோ இந்த தொகையை அவரிடம் சேர்த்துவிடு. இதை உன் அறையில் பத்திரமாக வைத்துக்கொள். ஆகட்டும் சுவாமி. சுவாமி, சுவாமி. சொல் மேகவல்லி. படுக்கையில் தங்களை காணவில்லை. அதனால்தான் தேடிக்கொண்டு இங்கு வந்தேன். குழந்தைகள் உறங்கிவிட்டார்களா? நீ அமுது செய்தாகிவிட்டதா? நான் அமுது செய்தாகிவிட்டது. குழந்தைகள் எப்போதோ உறங்கிவிட்டார்கள். தங்களுக்கு உறக்கம் வரவில்லையா? மனம் பேதலித்து இருக்கும்போது உறக்கம் எப்படி வரும் மேகவல்லி? நடந்த சம்பவத்தை நினைத்து பார்த்தால் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என்னால் எதிலும் கவனத்தை செலுத்த முடியவில்லை. சுவாமி, தாங்கள் நேரத்திற்கு உறங்கி விடியற் காலையிலேயே எழுந்து அனுஷ்டானங்களை முறையாக செய்பவர். நடந்தவற்றையே நினைத்துக் கொண்டிருந்தால் தங்களின் அன்றாட பணிகள் பாதிக்கப்படக்கூடும். பனிக்காலம் வேறு தொடங்கிவிட்டது. இரவில் இப்படி வெட்ட வெளியில் இருப்பது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது சுவாமி. நீ என் உடம்பை பற்றி சொல்கிறாய், ஆனால் மனதிற்கு ஒத்துக்கொள்ளாத விஷயம் பலதும் நடந்துவிட்டதே. என்ன செய்வது சுவாமி? நம்ப முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் நடந்துவிட்டது. இருப்பினும் கண்களை மூடி சற்று உறங்க முயற்சித்தால் மனதின் பாரம் குறையும். நிம்மதியான உறக்கம் வர வேண்டும் என்றால் முதலில் மனது நிம்மதியான நிலைக்கு வர வேண்டும் மேகவல்லி. அது தற்போது என்னிடம் இல்லையே. உடம்பில் ஏதேனும் வலி வேதனை என்றால் மருந்து உட்கொண்டு அந்த வேதனையிலிருந்து மீண்டு வரலாம். ஆனால் மனது என்பது நம் உடம்பில் எங்கே இருக்கிறது என்றே தெரியாத போது அதன் வலியையும் வேதனையையும் என்ன செய்து போக்க முடியும்?